السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபர்களை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படக்கூடிய பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் நினைவாக குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் வேறொரு தேதியிலும் இன்றைய தேதியில் இந்தியா முழுக்கவுமாக குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. குழந்தைகள் வளர்ப்பு, குழந்தைகளுடைய உடல் நலம், ஆரோக்கியம், அவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உரிமை உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஊட்டும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. உண்மையிலேயே நம்முடைய மார்க்கம் குழந்தைகள் தினத்தை கொண்டாட சொல்வதை விடவும் குழந்தைகளையே கொண்டாட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. காரணம், நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய எண்ணற்ற நிஅமத்துகளில் குழந்தையும் ஒரு நிஅமத். குழந்தையும் பெரும் பாக்கியம். இந்த பாக்கியம் கைவரப்பெறாமல் எத்தனையோ தம்பதியர்கள் இன்றைக்கும் நமக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணம் முடித்த பிறகு எப்படியாவது ஒரு பிஞ்சு கால்களை, பிஞ்சு முகத்தை தன்னுடைய வாரிசாக பார்த்துவிட வேண்டும் என்கிற ஏக்கம் எல்லா தம்பதிகளுக்கும் உண்டு. அதை உரிய காலத்தில் பெற்றவர்களும் உண்டு, பெற முடியாமல் தவித்தவர்களும் உண்டு. இந்த சூழ்நிலையில் இது அல்லாஹ்வுடைய நிஅமத்து, அவன் யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்கு அவன் வழங்குகிறான் என்று சூரத் ஆல இம்ரானுடைய தொடக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறார். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம்,
அவன்தான் குழந்தைகளை உங்களை உங்கள் தாயின் கருவறையில் அந்த குழந்தைக்கான தோற்றத்தை வழங்குகிறான், அதை உருவாக்குகிறான். அவன் விரும்பியவர்களுக்கு அவன் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் தருகிறான் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆற்றலை இந்த குழந்தை பிறப்பு விஷயத்திலே சொல்லுகிறான். ஆக மனிதர்கள் பெறக்கூடிய மிக பெரும் நிஅமத்துகளில் இந்த குழந்தை என்பதும் ஒரு நிஅமத். எல்லா நிஅமத்துகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் எப்படி விசாரணை இருக்கிறதோ அதே போல குழந்தை என்ற நிஅமத்துக்கும் விசாரணை உண்டு. அவன் நமக்கு பேசும் ஆற்றலை தந்திருக்கிறான், அதற்கென்று ஒரு நாவு என்று சொல்லக்கூடிய உறுப்பை தந்திருக்கிறான். பார்க்கும் ஆற்றலை தந்திருக்கிறான், அதற்காக கண் என்று சொல்லக்கூடிய உறுப்பை தந்திருக்கிறான். கேட்கும் ஆற்றலை தந்திருக்கிறான், அதற்காக செவிகளை தந்திருக்கிறான். நடக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக பாதங்களை கால்களை தந்திருக்கிறான். நம்முடைய சுய தேவைகளை சொந்த வேலைகளை செய்வதற்காக கைகளை தந்திருக்கிறான். இந்த நிஅமத்துகள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அதை எதற்காக பயன்படுத்தினோம்? அதை அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதித்திருக்கிற வழியில் பயன்படுத்தினோமா, இல்லை ஹராமான காரியங்களுக்கு பயன்படுத்தினோமா என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். மறுமையில் நாம் பதில் சொல்ல மாட்டோம், நம்முடைய உறுப்புகள் அல்லாஹ்விடத்திலே பேசும். அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், நாளை மறுமை தினத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாயில சீல் வைப்பார். வாய் பேசாது. இங்கே காவல்துறை அதிகாரியிடத்திலே யாராவது மேலதிகாரியிடத்திலே சிக்கி கொண்டால் எங்க லைசன்ஸ் கேட்டா ஏதாவது சாக்கு போக்க சொல்லலாம், எங்க ஹெல்மெட் போடவில்லை என்று கேட்டால் ஏதாவது சாக்கு போக்க சொல்லி தப்பிக்கலாம். நமக்கு பேசுகிற வாய்ஜாலம் இருந்தால் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் சென்று விட்டு வரலாம். அல்லாஹ்விடத்தில் அது நடக்காது. அவன் வாய்களுக்கு சீல் வைத்து விடுவான். அப்படி சீல் வைத்து விட்டதற்கு பிறகு வாய் பேசாது. அவனுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய உறுப்புகள் அல்லாஹ்விடத்திலே பேசும். அவன் இந்த கைகளை இதற்காக பயன்படுத்தினான், இந்த கால்களை பயன்படுத்தி அவன் இந்த இடத்திற்கு சென்றான் என்று குர்ஆனிலே நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரத்து யாசீன் அல்லாஹ் சொல்கிறார். அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். அப்படி எல்லா நிஅமத்துடைய அதை எப்படி பயன்படுத்தினோம் என்பதை குறித்து அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும், விசாரணை இருக்கிறது. அந்த அடிப்படையில் குழந்தைகளும் நம்முடைய நிஅமத்து தான், அருள் தான். அந்த குழந்தைகளை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம், எப்படி வளர்த்து ஆளாக்கினோம், யாருடைய பாதையில் அந்த குழந்தைகள் செல்கின்றன என்பதை குறித்தெல்லாம் இந்த நிஅமத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். காரணம், நாம் ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகள் என்பது நம்முடைய துனியாவின் சொத்து அல்ல, அது ஆகிரத்தினுடைய சொத்து. துனியாவில் அசையும் சொத்து, அசையாத சொத்து என்று நாம் நிறைய சொத்துக்களை வாங்கி போட்டிருப்போம். குழந்தைகள் நம்முடைய துனியாவின் சொத்து அல்ல, அது ஆகிரத்தினுடைய சொத்து. எல்லா உறவுகளும் இந்த துனியாவோடு நமக்கு முடிந்து போய்விடும். ஆகிரத்து வரைக்கும் நம்மோடு வரக்கூடிய சொத்து உறவு நம்முடைய குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு. நாம் பெற்ற குழந்தைகளை நாம் சரியாக வளர்த்திருக்கிறோமா, நாம் வளர்க்கவில்லையா என்கிற எல்லா ரிசல்ட்டும் எங்கே தெரியும் என்றால் மறுமையிலே தெரியும். நாம் மரணித்து விட்டதற்கு பிறகு தெரியும். எப்படி தெரியும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. எனவே குழந்தை வளர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த தர்பியத்துடைய முறை, அதை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். மேலை நாடுகளில் இந்த பேரண்டிங் என்று சொல்லக்கூடிய குழந்தை வளர்ப்பை ஆர்ட் என்று சொல்லுகிறார். அது ஒரு கலை என்கிறார். அந்த கலையை சரியாக நிறைவேற்றுவதற்கு தனியாக கோர்ஸ் இருக்கிறது, வகுப்பு இருக்கிறது, எப்படி குழந்தைகளை வளர்ப்பது என்று. அதை பேசுவதற்கு என்று தனி தன்முனைப்பு பேச்சாளர்கள் தனியாக இருக்கிறார்கள். மேலை நாடுகளில் அது பேரண்டிங் என்பது ஒரு ஆர்ட், ஒரு கலை. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது கலை மட்டுமல்ல, கடமையும் கூட. அந்த கடமையை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். எனவே தர்பியத் என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ப்பு முறை, அந்த பேரண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த கலை சரியாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். அது சரியாக இருந்தால் அதனுடைய ரிசல்ட் மறுமையிலே தெரியும். அது சரியாக இல்லை என்று சொன்னால் தர்பியத்துடைய முறை
வளர்ப்பின் முறையாக அமையவில்லை என்று சொன்னால் துனியாவிலும் அந்த குழந்தை நமக்கு சோதனையாக அமையும், ஆகிரத்திலேயும் அந்த குழந்தை நமக்கு சோதனையாக அமையும். ஏனென்றால் தர்பியத்து என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது, ஒரு தேசத்தினுடைய எல்லையை பாதுகாக்கிற ராணுவத்தின் தளபதியாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல. அது ஒரு பெரிய சுமையான காரியம்தான், பொறுப்புள்ள காரியம்தான். ஒரு நாட்டுடைய எல்லையை பாதுகாக்கிற ஒரு ராணுவத்திற்கு தளபதியாக தலைவராக இருப்பது என்பது ஒரு பொறுப்புள்ள சுமையான காரியம்தான். அல்லது ஒரு நாட்டின் அதிபராக இருப்பது என்பது ஒரு சுமையான பொறுப்புள்ள காரியம்தான். அது பெரிய பொறுப்பா என்றால் அது பெரிய பொறுப்பில்லை. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற நிதியமைச்சராக இருப்பது பெரிய பொறுப்பா என்றால் அது பெரிய பொறுப்பு தான். அது மட்டுமே பெரிய பொறுப்பு இல்லை. உலகத்தில் ஆக பெரிய பொறுப்பு என்பது குழந்தை வளர்ப்பு, தர்பியத்து என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள். அது சாதாரணமான பொறுப்பு இல்லை. அதை எளிதில் நாம் நிறைவேற்ற முடியாது. அதை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அது எந்த திசையில் செல்கிறது என்று. நாம் ஒரு விதையை பூமியிலே விதைக்கிற பொழுது அந்த விதையின் தேவை அது வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகு நமக்கு பயன்பட வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு விதையை நாம் ஊன்றுகிறோம். அது செடியாக, தளிராக, செடியாக, மரமாக, அது பூக்களை உதிர்த்து காய்கறிகளை பயன்பெறும் விதமாக தருகிறது என்று சொன்னால், தர வேண்டும் என்று சொன்னால், அதை எப்படி கண்காணித்து பக்குவமாக ஒரு விதையை நாம் வளர்ப்போமோ, அதே போல ஒரு களிமண்ணில் ஒரு பானையை செய்கிற பொழுது, ஒரு பாத்திரத்தை செய்கிற பொழுது அதை எப்படி செய்வார்கள் நமக்கு தெரியும். களிமண்ணை திரட்டி அதை ஒரு சக்கரத்தில் அதை வைத்து அதற்கு தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி அதை வடிவமைப்பார்கள். அந்த வடிவமைப்பிற அழகே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதுல கொஞ்சம் கை பிசகிவிட்டால் எந்த வடிவத்தில் அந்த பாத்திரம் வர வேண்டுமோ அந்த வடிவத்தில் அந்த பாத்திரம் வராது. எனவே களிமண்ணை திரட்டி ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிற பொழுது எவ்வளவு கவனம் வேண்டுமோ, எவ்வளவு கண்காணிப்பு வேண்டுமோ, எவ்வளவு எச்சரிக்கை வேண்டுமோ, அதே போல ஒரு குழந்தையை, அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி அது மறுமை வரைக்கும் நமக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த குழந்தையின் விஷயத்தில், வளர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். குழந்தையை வளர்க்கிற அந்த தர்பியத்துடைய முறை தவறிவிட்டது என்று சொன்னால், நாம் கவனக்குறைவாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் மவுத்து வரைக்கும் நிம்மதி இருக்காது. மவுத்து வரைக்கும் நிம்மதி இருக்க, நம்முடைய நிம்மதியை பறிக்கிற பெரிய விஷயமே நம்முடைய குழந்தை நம்முடைய பிடியில இருந்து உதறி வேறொரு வழியில் செல்வதுதான். உலகத்துல மனுஷன், ஒரு தந்தையினுடைய கவலையில் ஆகப்பெரிய கவலை என்பதே அதுதான். நிறைய பேர் இன்றைக்கு புலம்புவதை, கவலையோடு பேசுவதை பார்க்கிறோம். ஒரே ஒரு பிள்ளைதான் எனக்கு, இந்த சம்பாத்தியம், இந்த ஓடியாடி உழைக்கிறது, தூக்கத்தை இழப்பது, இப்படி நான் ஓடியாடி சம்பாதித்து இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறேன் யாருக்காக? எல்லாம் என் பையனுக்காக தானே. என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், சகவாசம் தெரியல என்று கவலையோடு புலம்பக்கூடிய தந்தைமார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். எனவே குழந்தைகள் நமக்கு பிரியமான குழந்தையாக, நமக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயம் அவசியம். ஒன்று, தர்பியத் என்று சொல்லக்கூடிய வளர்ப்பு முறை சரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த வளர்ப்பின் ரிசல்ட் நமக்கு மறுமையில் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்காக நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். துஆவில் இருந்து ஒரு அணு உணவு கூட நாம் விலகிவிடவே கூடாது. துஆ என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய மார்க்கம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் துஆ செய்ய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்காகவும் துஆ செய்ய வேண்டும். இந்த இரண்டு துஆக்களையும் யார் கற்றுத்தருகிறார் என்றால் அல்லாஹ்வே கற்றுத்தருகிறார். திருக்குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெரியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய துஆ என்று சொல்லுகிற பொழுது நான் ஆரம்பத்திலேயே ஓதிய வசனம், அல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுனின் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. இறைவா, எங்கள் மனைவிமார்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக, நாங்கள் பெற்றிருக்கிற பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக, நல்லவர்களுக்கும் முத்தகீன்களுக்கும் வழிகாட்டிகளாக எங்கள் பிள்ளைகளை நீ ஆக்குவாயாக என்று மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் என்று படைத்த ரப்பே நமக்கு ஒரு துஆவை சொல்லி காட்டுகிறார்.
அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்காக துஆ செய்கிற பொழுது ரப்பனா உஃபிர் லனா வ லிவாலிதைனா ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நாங்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது எங்கள் பெற்றோர்கள் எங்களை எப்படி குழந்தையை போல பாவித்து வளர்த்தார்களோ அதே போல அவர்கள் ஹயாத்தோடு இருந்தாலும் சரி, அவர்கள் மரணத்திருந்தாலும் சரி, அவர்களையும் நீ குழந்தையாக பாவிப்பாயாக